பட் என்பிஎஸ்சியில் குரூப் 4 விஏஓ 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பகுதியாக நம்ம முடிச்சிட்டோம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ பகுதி அதாவது பொது அறிவு தான் போட்டுட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. விருதுகள்: பெருந்தலைவர் காமராஜர் விருது, புதுமை பள்ளி விருது, கனவு ஆசிரியர் விருது, ராதாகிருஷ்ணன் விருது. அங்கீகாரம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல், சிறந்த செயல்பாட்டிற்கான விருது, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல், ஆசிரியர் பணியில் சிறந்து விலகுதல். ஸோ இப்போ 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். பி தான் சரி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. அடுத்து புதுமை பள்ளி விருது, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். ஸோ அதுக்கான விருது தான் புதுமை பள்ளி விருது. அடுத்து கனவு ஆசிரியர் விருது அப்படின்னா பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். அடுத்து ராதாகிருஷ்ணன் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுனா ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ஸோ ஆன்சர் பி தான் சரி. அடுத்து பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக, கல்வி மற்றும் உளவியல் நல வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும். சமுதாய நல்லிணக்கம், தேசிய ஒருங்கிணைப்பு, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய நலம். விடை தெரியவில்லை. ஆன்சர் தேசிய ஒருங்கிணைப்பு. என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக, கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை தேசிய ஒருங்கிணைப்பு எனப்படும். அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. ஒண்டி வீரன், கோபாலநாயக்கர், குயிலி, முத்துவடிகநாதர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கூட்டமைப்பு, புலித்தேவர், காளையார் கோவில் போர். சரியான இணைகள் இதில் கொடுத்துருக்க 4 சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் டி தான் சரி. 2 மற்றும் 4 சரி. 2 என்னது, கோபாலநாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்பு. 4 முத்துவடிகநாதர், காளையார் கோவில் போர். ஸோ 2ம் 4ம் தான் சரி. அடுத்து ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி, கடல், ஆறு, ஏரி. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, ஊருணி. அடுத்த கொஸ்டின், இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அமைப்பு கூறுகளை திருத்தியது. அது என்னன்னு பார்க்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. 338B, 342A மற்றும் 366. ஸோ இது என்னென்னா, பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்கள் தயாரிக்கும் அதிகாரம். ஒரு சில பட்டியல் மாநிலங்களே தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை மீட்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம். இதில் தான் உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் சரி. ஓகே. அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் என்னன்னு கேட்குறாங்க. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நர்மதை மற்றும் தபதி. நர்மதை, தபதி மற்றும் மாகி. மாகி, மகாநதி மற்றும் கோதாவரி. விடை தெரியவில்லை. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் நர்மதை, தபதி மற்றும் மாகி. அடுத்து சரியான இணையை கண்டுபிடி. நியூக்ளியோசைட், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்ரஜன், காரம் ப்ளஸ் பாஸ்பேட். பிரிமிட்ரின்கள், சைட்டோசின் மற்றும் சர்க்கரை. பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன். நியூக்ளியோடைட்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூக்ளியோசைட் ப்ளஸ் சர்க்கரை. இதில் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. சி தான் கரெக்டு. பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன். அடுத்து வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் 2ஆம் விதி, பாஸ்கல் விதி. மேற்கண்ட அனைத்தும். விடை தெரியவில்லை. ஆன்சர்
சி பாஸ்கல் விதி. அடுத்து, கீழ்காணும் சமன்பாடுகளுள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பி தான் சரி. பி எஃப் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பி இன்டூ டி. இது வந்து விசைக்கான சமன்பாடு இல்லை. மற்ற எல்லாமே விசைக்கான சமன்பாடா கரெக்டாக அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியனார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, கயத்தாறு கோட்டை, சங்ககிரி கோட்டை, நாகலாபுரம், திருப்பத்தூர் கோட்டை. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏல என்ன சொல்லியிருக்காங்க? சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.